ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நெய் சிக்கன் சுக்கா. வாங்க இதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். 1/2 kg சிக்கன், மல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 6லேருந்து 7 வத்தல் சேர்த்துக்கோங்க. 3 tablespoon கீ, 1/2 லெமன் ஜூஸ், 2 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட், சால்ட். வாங்க எப்படி ரெசிபி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 6 வத்தல் போட்டுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 tablespoon மல்லி, 2 tablespoon ஜீரகம், 1 tablespoon பெப்பர், 1 tablespoon பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரணும், கருகிடக்கூடாது. இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் எடுத்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 tablespoon இதுக்கு கர்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா சிக்கன் எல்லா பிளேஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 1/2 hour to 1 hour நல்லா ஊறணும். அப்படியே வச்சுருங்க ஊறுறதுக்கு. வாங்க எப்படி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போது ஒரு அடுப்பில் மண்சட்டியை வச்சுக்கோங்க. இப்போது அதில் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகிறக்குள்ளேயும் 1/2 பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கட் பண்ண பல்லாரியை போட்டுருவோம். வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ தான் வதங்குது, கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் 1 மணி நேரம் ஊறி இருக்கும், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மிக்சியில் மசாலா இருந்ததுனால நான் அந்த மிக்சிலேயே வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அப்போவே சேர்த்துட்டோம். உங்களுக்கு தேவைன்னா திரும்ப இதை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா சிக்கனை வேக விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் அருணா வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும், நல்லா வற்றட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஊற்றுன எல்லா தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா கிரேவியோட சிக்கன் மிக்ஸ் அளவுக்கு வற்றணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் வேகிறதுக்கு 20 to 25 minutes ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல உரப்பான சுவையான நெய் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரசத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.